பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை தியானிக்கிறோம். இன்றும் நாம் தியானிக்கக்கூடிய இறை வார்த்தையை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஆழமாய் கேளுங்க, அவங்க இதயத்தில் இருத்துங்க. குறிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறதும் ஒரு விதமாக நற்செய்தி பண்ணி தான் ஷேர் பண்ணுங்கள். எனவே நாம் இந்த இறை செய்தியை கவனமாக கேட்போம். நாம் இன்று என்ன தியானிக்க போகிறோம்னா, மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 23, 24 இறை வார்த்தை. ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கை வைத்து விட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய கட்டளை, உலகத்தில் மிகப்பெரிய ஜெப வழிபாடு என்னன்னா திருப்பலி தான். திருப்பலியை விட ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு எதுவுமே இல்லைங்க. மிகப்பெரிய வழிபாடு திருப்பலி தான். அப்போ திருப்பலிக்கு நாம் எவ்வாறு செல்ல வேண்டும் என்று இயேசு நம்ம கற்று தருகிறார், கட்டளை எடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சகோதர சகோதரி அப்படின்னா யாருன்னா, இந்த பூமியில் வசிக்கிற எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைகள் தான், சகோதர சகோதரிகள் தான். அப்போ நம்ம யார்கிட்டயா சண்டை போட்டுட்டு பேசாமல் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்காம நம்ம கல்வாரி திருப்பலிக்கு போனோம்னா ஒரு பலனும் இல்லை என்று சொல்லி தருகிறார். என்ன சொல்கிறார்கள்? காணிக்கை நம்ம கொடுக்குற ஆப்பிள், நம்ம கொடுக்குற அரிசி, உருளைக்கிழங்கு, இது நம்ம காணிக்கை நினைச்சிட்டு இருக்கிறோம். அது காணிக்கை தான். ஆனால் அந்த காணிக்கை விட மேலான ஒரு காணிக்கை ஜெப காணிக்கை. ஆண்டவற்றை நம்ம கேட்க ஜெபம் பண்ண போகிறோம். பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் அமைதிக்காக, சமாதானத்துக்காக, குழந்தை செல்வத்திற்காக, திருமணம் நடப்பதற்காக, கடன் பிரச்சனை மாற, நோய்கள் மாறன்னு சொல்லி ஜெப காணிக்கை இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் முதன்மையான காணிக்கை. நன்றி செலுத்துறது முதன்மையான காணிக்கை. அப்போ இப்படிப்பட்ட காணிக்கைகள் எல்லாம் என்ன சொல்றாருன்னா, நீ வச்சுட்டு போயிருன்னு சொல்லிட்டார். நீ போய் யார்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறையோ அவங்கள்ட்ட போய் சமாதானத்தை ஏற்படுத்திட்டு வந்து நீ காணிக்கை செலுத்துன்னு சொல்றார். அப்ப இந்த இறை செய்தி கேட்கிற நம்ம வாழ்க்கையில நம்ம கல்வாரி திருப்பலிக்கு எப்படி போறோம்? ஒரு கல்வாரி திருப்பலின்னு சொல்றது சாபத்தை மாற்றுகிற ஒரு திருப்பலி, எல்லா பாவத்தை மாற்றக்கூடிய ஒரு திருப்பலி, அனைத்து விதமான நோய்களை குணமாக்கக்கூடிய அந்த கல்வாரி திருப்பலி. எப்படி கல்வாரியில இயேசு இறந்தாரோ அதனுடைய தொடர்ச்சி. அப்ப இந்த கல்வாரி திருப்பலியில நம் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்னா மன்னிச்சுட்டு போகணும். மன்னிக்காத திருப்பலியில் கடவுள் நமக்கு உதவி செய்ய மாட்டார். இயேசுடைய திரு உடலும் திரு ரத்தமும் நமக்குள்ள போய் நமக்கு அற்புதம் செய்யணும்னா நம்ம மன்னிக்கிற ஆளாக இருக்கணும். அவர் தான் தெளிவா சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் காணிக்கை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென நினைவுற்றால், அங்கே பலிபீடத்தின் முன் வைத்து விட்டு போய் அந்த காணிக்கை வச்சுட்டு போய் முதலில் அவரிடம் நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள்னு சொல்றார். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்னா, பூசைக்கு வர்றதுக்கு முன்னாடி சண்டையை போட்டுட்டு தான் வருவோம். பூசைக்கு வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ளேயும் சண்டை, வெளியிலையும் சண்டை, எல்லாம் செஞ்சுட்டு போய் நம்ம நன்மையை வாங்கிட்டு இருக்கோம். என்ன அற்புதம் நடக்கும்? ஒரு அற்புதங்கள் நடக்காதுங்க. இந்த இறை செய்தியை கேட்கிற நீங்க இந்த கல்வாரி திருப்பலி நீங்கள் பங்கெடுக்கிற திருப்பலியில உங்களுக்கு கடவுள் முழுமையான ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா தயவு செய்து திருப்பலி தொடங்குவதற்கு முன்பே போய் நற்கரண ஆண்டவர்கிட்ட முழங்கால் படியிட்ட, ஆண்டவர் இந்த கல்வாரி திருப்பலியில பங்கெடுக்க வந்திருக்கிறேன். இந்த திருப்பலிக்கு முன்பு நான் யாரையாவது காயப்படுத்தியிருந்தா, யார்கிட்டயா சண்டை போட்டு பேசாமல் இருந்தா, அப்பா அவர்களை ஒப்பு கொடுக்குறேன், நான் மனதார அவர்களை மன்னிக்கிறப்பா. அவர்கள் மீது எனக்கு எந்த வெறுப்போ எந்த விதமான மன காயங்களோ கசப்பு எதுவும் இல்லை, மனதார மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை திருப்பலிக்கு முன்பு ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க. முடிஞ்சுன்னா நீங்கள் யார்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்களோ அவங்கக்கிட்டே மன்னிப்பு கேளுங்க.
சமாதானமாய் எல்லாரையும் மன்னிச்சுட்டு நீ கல்வாரி திருப்பலிக்கு போங்க. அந்த திருப்பலியில் கடவுள் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் வாங்கக்கூடிய நற்கருணை ஆண்டவருடைய இரத்தம் சதயமாக மாறி உங்களுக்கு கோடி கோடி நன்மைகளை செய்யும். என இந்த இறை செய்தியை கேட்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கல்வாரி திருப்பலியை விட உலகத்தில் சிறந்தது எதுவும் இல்லை. அந்த திருப்பலிக்கு ஆணி பேரும் அந்த திருப்பலிக்கு அசைக்க முடியாத ஆற்றலமா இருப்பது மன்னிப்பு தான். மன்னிப்பு தான். என்னை மன்னிங்க, மன்னிச்சிருங்க. குடும்பத்தில் உள்ளவங்களை மன்னிங்க. ஏத்த வீடு, பக்கத்து வீடு, சொந்தங்கள், பந்தங்கள் யார்ட்டெல்லாம் சண்டை போட்டு பல ஆண்டுகளாக பல வருடமாக பேசாமல் இருக்கிறோமோ அவங்கள்ட்ட ஃபுல்லாக மன்னிச்சிருங்க. நீங்கள் எல்லாரையும் மன்னிச்சுட்டு நீங்கள் பங்கெடுக்கிற கல்வாரி திருப்பலி உலகத்தில் மிக சிறந்த கல்வாரி திருப்பலியாக மாறும். அந்த திருப்பலியில் கடவுள் உங்களுக்கு கோடி கோடி நன்மைகளை செய்வார். காரணம், அவர்தான் திருப்பலிக்கு இந்த 2 கட்டளையை கொடுக்கிறார். காணிக்கை வச்சுட்டு போய் நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து காணிக்கை செலுத்துங்கள் சொல்லுகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இறை செய்தி கேட்குற நீங்கள் கல்வாரி திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு முன்பு எல்லாரையும் மன்னிச்சிருங்க. யார்ட்டெல்லாம் ரொம்ப நாளாக பகைமையாக இருக்கிறோமோ, யார்ட்டெல்லாம் ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கிறோமோ, குறிப்பாக அவங்கள்ட்ட வாய்ப்பு கிடைச்சா நேரடியாக மன்னிப்பு கேளுங்க. இல்லை அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டால் சண்டை வரும்னா அவங்க நேரடியாக மன்னிப்பு கேட்காதீங்க. நற்கரண முன்பு, ஆண்டவரே அந்த நபரை குறித்து என் உள்ளத்தில் எந்த வெறுப்பும் இல்லை, அவர் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை, நான் அவரை மனதார மன்னிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவங்க மன்னிப்பை தெரியப்படுத்துங்க. ஏன்னா அவர் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். பின்பு நீங்கள் கல்வாரி திருப்பலிக்கு போங்க. அந்த திருப்பலியில் கடவுள் உங்களுக்கு கோடி கோடி நன்மைகளை செய்வார். எனவே மன்னிப்பு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தரான ஆண்டவரே, இந்த இரவு அப்பா இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த இறை செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்கு மன்னிக்கிற, குறிப்பாக எதிரிகளை மன்னிக்கிற, அநேக ஆண்டுகளாக சண்டை போட்டு பேசாமல் இருக்கிற அந்த பிள்ளைகளை எல்லாம் மன்னிக்கிற இதயத்தை, உள்ளத்தை ரெட்டிப்பாய் கொடுங்கப்பா. அப்பா, மார்க்கு நற்செய்தி 11:25 நீங்கள் இறைவனை வேண்டுதல் செய்ய நிற்கும் பொழுது யார் மீதாவது நீங்கள் பேசாமல் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னீங்களப்பா. அப்பா ஆண்டவரே, இந்த இறை செய்தி கேட்கிற பிள்ளைகளுக்கு மன்னிக்கக்கூடிய ஆற்றலை கொடுங்க. மன்னிக்கக்கூடிய உங்கள் இதயத்தை, உங்கள் தூய ஆவியை கொடுத்து அப்பா ஜெபத்திலும் கல்வாரி திருப்பலியிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.